3D சினிமா பார்க்குற மாதிரி இது. அதனால அது உள்ளே போயிட்டு நம்ம அந்த பாதிக்கப்பட்ட டிஷ்யூ மாத்திரம் வெளியில் எடுத்துட்டு பாதிக்கப்படாத டிஷ்யூ சேவ் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, முந்தியெல்லாம் வந்து நம்ம ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயத்தர்மின் இருக்குது, அதை வந்து ஹீட் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் ஹீட்டு. ஸோ இப்போ வந்து அதை பெரும்பாலும் கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா இந்த வேசோப்ரெசனில் ப்ளீடிங் நிற்கிது. அந்த டைமுக்கு பின்னாடி ப்ளீடிங் வரக்கூடாதுன்றதுக்கு இப்போ அந்த கட்டியை பாதிக்கப்பட்ட இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இடத்த ஒரு சின்ன சூச்சர் போட்டுட்டோம்னா அந்த ப்ளீடிங் நின்றுடும். அந்த பாதிக்கப்படாத டிஷ்யூ வந்து இந்த ஹீட்னால இதுக்கு முன்னாடி நிறைய டிஷ்யூ டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஹீட் வச்சிங்கன்னா அது 1 சென்டிமீட்டர் சுத்தளவுக்கு அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ வந்து இந்த சூச்சரிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறதில்லை. அண்டு இப்போ ரத்தக்கட்டி ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்னு இருக்குது. ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் வந்து இது இன்னொரு டெஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது. ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் வந்து நம்ம முட்டைப்பையோடைய ஃபங்க்ஷன், எத்தனை முட்டை இருக்குது, இனி இது பாதிக்கப்பட்டிருக்கா, எந்த அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு தெரிகிற ஒரு ஹார்மோன். ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், சர்ஜரி பண்ணப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது நாங்கள் 3D கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் இப்போவும் செக் பண்ணி பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எங்களால் அந்த ஓவேரியன் டிஷ்யூவை சேவ் பண்ண முடியுது. ஸோ முட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப அந்த பாதிப்பை கம்மி பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி நம்ம முட்டைப்பையில் நீர்க்கட்டி, பெரிய நீர்க்கட்டி இருந்துச்சுனாலும் இந்த 3D லேப்ரோஸ்கோப்பியில் அழகாக எடுத்து அதை சூச்சர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து முட்டைப்பை விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூப். ஸோ டியூப்பில் நீர் சேர்ந்து இருந்துச்சுன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நீர் லெட் அவுட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். பட் சப்போஸ் வந்து பெருசாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கெட்ட நீர் நமக்கு கர்ப்பப்பை உள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த டியூபை வந்து பிரித்து வச்சுருவோம் கர்ப்பப்பையிலேருந்து. இது பேர் டியூபல் டிஸ்கனெக்ஷன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட டியூபை வந்து எடுத்துடுறது தான் நல்லது. ஸோ அது எடுக்கிறப்போ ஒன்ஸ் அகெயின் அந்த டியூபுக்கும் முட்டைப்பைக்கும் அந்த ரத்த ஓட்டம் வந்து அது 2ம் பங்கு போட்டுக்கும். அதனால் வந்து நம்ம இந்த டியூப் எடுக்கிறது வந்து சரியாக பண்ணலைன்னா முட்டைப்பைக்கு வந்து போகிற ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா முட்டை வளர்ச்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் அகெயின் நம்ம 3D லேப்ரோஸ்கோப்பி இதில் பெரிய யூஸ் என்ன வந்து கரெக்டாக அந்த ரத்த குழாக்கிட்ட போகாமல் நம்ம வந்து அந்த டியூப் வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து டியூபை மாத்திரம் எடுத்துகிட்டு முட்டைப்பையை அப்படியே ரீட்டைன் பண்ணுறது. இது பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் டியூப் எடுத்துடுறீங்களே அப்படின்னா வாழ்க்கை பூரா எங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதே அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, டியூப் ஏற்கனவே டிசீஸ்டு, அது பாதிக்கப்பட்ட டியூப், அதனால தான் இந்த குழந்தையின்மையை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டியூப் இருக்கிறது வந்து உங்களுக்கு கெடுதி தான், நல்லது ஒன்றும் கிடையாது. ஸோ பாதிக்கப்பட்ட டியூபை எடுத்துட்டு இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா குழந்தை வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரே டியூப் எஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த டியூபை மாத்திரம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதோ டிஸ்கனெக்ட் பண்ணுறதோ பண்ணலாம். 2 டியூப், அப்போ இன்னொரு டியூப் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டியூப் வழியாக நேச்சுரல் நிற்கிறதுக்கு இது வந்து பெட்டர் சான்சஸ் இருக்கும். பட் 2 டியூபுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா 2 டியூபுமே டிஸ்கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா எடுத்துடணும். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த டியூப் வந்து நமக்கு பாதிப்பு தான், இதனால் எந்த விதமான உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ டியூப் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, இது கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ டியூபை பற்றி கவனித்தோம். அடுத்தது நம்ம வந்து கர்ப்பப்பைக்கு போவோம். கர்ப்பப்பைக்கு போனீங்கன்னா ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை எப்படி எடுக்கிறது? லேப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி 2மே முக்கியம். லேப்ரோஸ்கோப்பின்றது தொப்புள் ஹோல் போட்டு லைட்டில் அடிச்சு யூட்ரஸ், டியூப், ஓவரி எல்லாம் வெளியில் பக்கத்துலேருந்து பார்க்கறது. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னா கீழ் வழியாக கர்ப்பப்பை உள்ளே போயிட்டு அது கர்ப்பப்பை உள்ளே நம்ம பார்க்குறது, குழந்தை வளர்கிற இடத்த நம்ம டெலிஸ்கோப் வழியாக பார்க்குறோம். ஸோ இந்த லேப்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறப்போ இந்த கட்டிகளை சிறு கட்டியிலேருந்து பெரிய கட்டி வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா வந்து ஒன்ஸ் அகேன் 3D லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம அந்த டியூமர் எடுக்கிறதுக்கும் அந்த டியூமருக்கும் அந்த கர்ப்பப்பை கர்ப்பப்பை ஹெல்த்தி கர்ப்பப்பைக்கும் அந்த வித்தியாசம், அந்த ஆங்கிள் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அந்த பிளேன்னு சொல்லுவோம், அந்த பிளேன் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இந்த கட்டி மாத்திரம் எடுத்துட்டு அந்த கட்டி எடுத்த இடம் வந்து நம்ம சூச்சர் பண்ணணும். இல்லைன்னா அப்போ தான் வந்து கர்ப்பப்பைக்கு பழைய மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம எய்ம் வந்து டியூமர் மாத்திரம் எடுக்கிறது இல்லை, இந்த கர்ப்பப்பையில் குழந்தை வளர்ந்து டெலிவரி ஆகணும். ரொம்ப இதை வந்து சரியாக நம்ம பண்ணலை அப்படின்னா கர்ப்பம் காலத்தில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இடம் வந்து வீக்காக இருக்கும். அதனால அது விட்டுருச்சுன்னா தையல் அந்த நமக்கு வந்து கர்ப்பப்பை பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சூச்சரிங்கிறது ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த 3D லேப்ரோஸ்கோப்பியில் ரொம்ப கிட்ட போய் ஒவ்வொரு ரத்த குழையும் நம்ம பார்த்து பண்ணுறதுனால கரெக்டாக அந்த 2 ஏரியாஸையும் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி பண்ணோம். நீடில் ஒர்க் மாதிரி நம்ம தையல் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணோன்னா நமக்கு வந்து
அந்த கர்ப்பப்பையுடைய ஸ்ட்ரென்த் வந்து பாதிக்கப்படாமல் ப்ரிசர்வ் ஆகிறதுனால கர்ப்ப காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே மேம். அண்ட் முக்கியமான விஷயம்னா இந்த இடத்துலையும் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கர்ப்பப்பையோட ரத்த ஓட்டம் பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ அந்த குழந்தைய உள்ளே வச்சிங்கனாலும் நீங்கள் டெஸ்ட் பேபி முறையிலையோ நார்மல் லெவல்லையோ அது குழந்தை இருந்துச்சுன்னா அது போகிற ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படாது. இந்த ஏரியாவில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு ஒன்று அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும், இல்லைன்னா வந்து சீக்கிரமாக டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை குழந்தை நிற்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூச்சரிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த பெரிய கட்டியை எடுத்துட்டோம், இது எப்படி வெளியில் எடுக்கிறது? சிறு தொலையில் 1 சென்டிமீட்டர் தான் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க. மார்சலேட்டர்னு இருக்குது. மார்சலேட்டர்னா அந்த கட்டியை வந்து சின்ன சின்ன பிட்டாக உடைச்சு அதை கட் பண்ணி அது வந்து அந்த சிறு தொலையில் வெளியில் எடுக்க முடியும். அண்ட் ஹார்மோனிக் ஸ்கேல்பல் அப்படின்றது ஒரு வெரி குட் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். இதில் வந்து உங்களுக்கு அந்த கட்டும் பண்ணும், அந்த ரத்த கசிவையும் கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரத்த கசிவு கம்மியாக சர்ஜரி பண்ண முடியும், பெரிய கட்டியும் சிறு தொலையில் எடுக்க முடியும், எத்தனை கட்டி வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா சில டைம் டிஃபிகல்ட், பட் அதர்வைஸ் ஜென்ரலாக வந்து எடுக்க முடியும். அண்ட் ஹிஸ்டோஸ்கோப்பினா கர்ப்பப்பை உள்ளே போய் இந்த கட்டிகளை எடுக்க முடியும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செப்டம் அந்த சத வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து சரி பண்ணி அந்த ஷேப்பை வந்து சரி பண்ணி நார்மல் ஷேப்புக்கு எடுக்க, அந்த 2 பாகமாக இருக்கிறத ஒரே பாகமாக பண்ணி நார்மல் கர்ப்பப்பையை ஆக்க முடியும். ஸோ இதனால் வந்து குழந்தை வளர்கிற இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அந்த குழந்தையின்மை ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அண்ட் குழந்தை வந்துச்சுன்னா அது வந்து கருச்சிதைவு ஏற்படாமல், அது 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் கருச்சிதைவு ஏற்படாமல் அது வந்து அபார்ஷனும் ஆகாம அண்ட் ரொம்ப சீக்கிரமாக 6 மாதத்தில் டெலிவரி ஆகுது, அதெல்லாம் இது ஓரளவுக்கு தடுக்க முடியும். கர்ப்பப்பை வாயில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ். ஸோ வாயில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தையல் போட்டு அந்த 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் வந்து தையல் போட்டு இந்த வாயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியும். இதில் வந்து ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அது வயிறை திறந்து அப்டாமினல் சர்க்லாஜ்னு சொல்லுவோம், அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த நியூ டெக்னிக்கில் வந்து கீழ் வழியாகவே அதை நல்லா மேலே தள்ளிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ஹை லெவலில் போட்டோன்னா அது வந்து அந்த திறந்து எடுக்கிறது, சப்போஸ் வந்து வலி வந்து மிஸ்கேரேஜ் ஏதாவது ஆச்சுன்னா திருப்பி திறந்து தான் அந்த தையலில் எடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம கீழ் வழியாக இதை நல்லா மேலே தள்ளி ஹை லெவலில் ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு அந்த ஸ்டிச்சு உடைய நாட் வந்து வெளியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது வலி வந்துச்சுன்னா அந்த நாட்டை வெளியிலேருந்தே கட் பண்ண முடியும். அடுத்தது வந்து நம்ம பேபி டெலிவரி ஆகிறப்போ நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சிசேரியன் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்த குழந்தை நிற்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. சில சமயம் அவங்க நார்மல் டெலிவரியும் கேட்டாங்கன்னா அந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு நார்மல் டெலிவரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து டெஸ்ட் பேபிக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. டியூப்ல வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு கான்வல் கேனுலேஷன் இருக்கும். ஹிஸ்டோஸ்கோப் வழியாக ஒரு ஃபைன் டியூபை விட்டு அந்த டியூப்ல இருக்கிற அந்த அடைப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் டியூப் அடைப்பு டெஸ்ட் பேபி அப்படி கிடையாது, இந்த பிளாக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹார்மோன் பார்த்தோம், முட்டைப்பை பார்த்தோம், டியூபை பார்த்தோம், கர்ப்பப்பையை பார்த்தோம், அண்ட் கர்ப்பப்பை வாயை பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். சில பேருக்கு நேச்சுரலாகவே நீங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, இப்போது கட்டியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், டியூப் நல்லா இருக்குது இப்படின்றத ஓகே கொடுத்துருவோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 months 6 months டைம் கொடுத்துட்டு, ரொம்ப சின்ன வயசாக இருந்துச்சுன்னா டைம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நேச்சுரல் வழியில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அட்வைஸ் கொடுப்போம். இதெல்லாம் முடியல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் விமென்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்டிலிட்டி நடக்குது அண்ட் அதுக்குண்டான டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மென்னுக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி காசஸ் என்னென்ன அண்ட் அவங்களுக்கு உண்டான டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.